ஃபேமிலி லைஃப்பில் ஒரு தலைவர் வேணும். உலகத்தில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் பள்ளிவாசலுக்கு தலைவர் வேணும், மதரசாவுக்கு தலைவர் வேணும், ஸ்கூலுக்கு தலைவர் வேணும், ஒரு நாட்டுக்கு தலைவர் வேணும். இதை போய் நீங்கள் எங்கேயாவது கேளுங்க பார்ப்போம். தலைவர் இல்லாத நாடு இருக்குதா? இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஐரோப்பா ஒரு விஷயத்தில் முட்டாளாச்சு. தலைவரை இருக்கக்கூடாது என்று சொல்லிச்சு. குடும்பத்தில் எவ்வளோ பெரிய ஷைத்தான் அவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை கொண்டாந்து நுழைச்சிச்சு. எப்படி நுழைச்சான் தெரியுமா? டெமோக்ரஸி, இதுதான் எங்க உரிமை, ரைட்ஸ். ஏனப்பா பொம்பளை அடிமையாக்குறீங்க கேட்கிறாங்க. எங்களை மாதிரி சம உரிமை பெண்களுக்கு இருக்குது. பெண்களுக்கும் அது என்னென்ன விலங்கல்ல, அவங்களுக்கு தேவை என்னென்ன விலங்கல்ல. ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. மென் ஈக்குவல் டு உமன் என்றார்கள். ஆம்பளை பொம்பளைக்கு சமன் என்றாங்க. எல்லாம் சமத்துவம் என்றாங்க. நீ எப்படி அவ இது பண்ணுவ? கல்யாணம் முடிச்சா 2 பேரும் ஈக்குவல் என்றாங்க. யாரப்பா டிசிஷன் மேக் பண்றது? அப்படி என்றா பள்ளிவாசல்ல 2 தலைவர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு சம உரிமை. என்ன ஆகும் சொல்லுங்க? நடுவால கீத்தி இது இவருடைய பள்ளிவாசல், அது அவருடைய பள்ளிவாசலா மாறிடும். நஊது பில்லாஹி மின்ஹா. அதான் நடக்கும், அதான் நடக்கும். ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டியிருக்கிறது. அது உலகத்தில் எழுதப்படாத சட்டம். இந்த சட்டத்தை அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒழுங்கி சப்பி துப்பினாங்க. ஐரோப்பா தான் செஞ்சிச்சு. என்ன ஆக்கிச்சேன்டா, ஆண் பெண் என்று வர்ற டைம்ல எல்லா இன்றைக்கு நாடகங்கள் காட்டுறாங்களே எல்லாத்திலையும் ஆம்பளையோட மரியாதை இல்லாமலே ஆக்கிட்டாங்க, இல்லாமலே ஆக்கிட்டாங்க. எங்க உடைச்சாங்களோ அங்கேருந்து பிரச்சனை தொடங்குது. திருக்குர்ஆன் பேசுது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். பெண்களை நிர்வகிக்கக்கூடியவங்க யாரு? ஆம்பளை. அப்ப லீடர் யாரு? ஆம்பளை. அப்ப லீடரா இருந்தா மனைவி யாரா இருப்பாங்க? யாரா இருப்பாங்க? லீடருக்கு சப்போர்ட் பண்ற மெம்பர். ஒரு ஆள் லீடர்ஷிப் எடுக்கணுமா இல்லையா? பிரின்சிபலா இருந்தா ஓகே, வைஸ் பிரின்சிபல். பிரசிடென்டா இருந்தா வைஸ் பிரசிடென்ட். மற்றவங்க எல்லாம் மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ். வீட்டில் இருக்கிறாங்களே பிள்ளைகள், ஓகே, இவங்களுக்கு கீழே உள்ளவங்க, அடுத்த பதவியில் உள்ளவங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐரோப்பா ஈக்குவல் ஆக்கிச்சு. வீட்டில் வாக்குவாதம் போச்சு, 2 பேரும் கத்தினார்கள், பிரட்டினாங்க. ஆம்பளைட்ட உள்ள அந்த தன்மை, சைக்காலஜி சொல்றாங்க, எப்ப ரெஸ்பெக்ட் குறைஞ்சிச்சோ அன்றைக்கு அவன் பேசுறத மெல்ல மெல்ல நிப்பாட்டுவான். பொம்பளை வருவா பேசுறதுக்கு, பேப்பர் எடுப்பான் பார்க்கறதுக்கு. பொம்பளை வருவா பேசுறதுக்கு, டிவியை பார்ப்பான். 7 மண்டை ஒரு கடைக்கு போயிட்டு வருவான், நகிங். பொம்பளை ஆரம்பிப்பா நகிங் என்று சொன்னா காது கிட்ட வந்து தொண 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 தொணன்னு சொல்றது. ஆம்பளை ஓடிடுவான். ஆம்பளை மிச்சமே பயம் நகிங்க்கு. வேர்ல்ட்ல ஒரு காலத்தில் நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு இது மறக்கல. என்னண்டா அதாவது வேர்ல்டில் ஒரு ரொம்ப சைக்காலஜிஸ்ட் எழுதின ஒரு பெரிய புத்தகம், அதாவது ஆண் பெண் சம்பந்தமாக. அதில் போட்டிருந்தாங்க, முந்தைய காலத்தில், அந்த காலத்தில் தண்டனை கொடுத்தாங்களாம். எதுக்கண்டா, ஒரு பொம்பளை வந்து, எனக்கு நாடுகள் ஞாபகம் இல்லை, ஒரு பொம்பளை ஆண்ட காதில் வந்து தொணண்டு ஊத்திட்டு இருந்தா, கத்திட்டு இருந்தா, என்ன தண்டனை? பெரிய ஒரு கம்பு, அதில் இந்த கிணத்துல இந்த தண்ணி எடுப்பாங்களே அந்த மாதிரி வச்சு அதில் ஒரு பொம்பளையை கெட்டி தண்ணியில் மூழ்கி எடுக்கிறது. இதுக்கு புறம் செய்வியா? காது கிட்ட கத்துவியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நகிங்க்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் இதுக்கு முன்னாடி போயிடல நிஜமா. ஏனண்டா ஆம்பளை அதை விட பயமான ஒன்று இல்லை, வெறுத்துருவான் லைஃப, அதோட பார்ப்பான். அவன் நல்லா இருக்கிறாவே, இவ தான் நீ விரும்பின, இவ தானே எல்லாம் என்று சொன்ன, என் லைஃப் இவோட தான் கழிக்க போறேன்னு சொன்னேன், இவ தான் நீ அந்த மாதிரி குயினா பார்க்கிறதா சொன்ன, இப்போ ஏன் உம்மாடே வேணாம், இது ஒரு இப்லிஸ் மாதிரி இருக்குது, ஓடுறான் ஒரே மாதிரி பே மாதிரி இருக்குது. ஏன்? ஒரு ஜஸ்ட் ராவு 2 மணி மட்டும் ஃபோனுக்கு ஆன்சர் பண்றவன் எலும்பி கேட்பான், சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். கல்யாணம் முடிச்ச பிறகு சாப்பிட்டீங்களான்னு எத்தனை பேர் கேட்டாங்க? என்ன ரீசன்? நீங்க வேணுமென்று இதை செய்யல. ஹியூமன் நேச்சர், மனிதனுக்குள்ள நார்மலான தன்மையே, ஒரு பொம்பளை ஆம்பளையோட தாடி வந்த உடனே அந்த ஆட்டோமேட்டிக்லி அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏனென்றா அது சாதாரண சைக்காலஜிஸ்ட் ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகிற நேரம், கடைசியா 19வது ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, அவர் எழுதுறார், நிறைய எழுதுறார். அவர் ரணில் விக்ரமசிங்கை விட தோத்தவர், அமெரிக்காவில் நிறைய தோத்து, அவ்வளோ அதுல இருந்து தோத்து முன்னாடி வந்தவர். ஏப்ரஹாம் லிங்கன் ஒரு தடவை சொல்றார், என்னுடைய தாடி, அவர் வச்சிருந்தார் ஒரு தாடி, இதுதான் என்னை லீடராக மாத்துச்சு, மக்கள் என்ற பர்சனாலிட்டியை அதில் கண்டாங்கன்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க.
பொம்பளைக்கு வராமல் ஆம்பளைக்கு அல்லாஹ் ஏன் தாடியை கொடுத்தான் தெரியுமா? ஏன் கொடுத்தான் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்லி பொம்பளை லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வா. சைக்காலஜி. இது தெரியாத நினைக்கிறீங்களா? இது தெரியாத நினைக்கிறீங்களா? வேர்ல்டுக்கு தெரியும். ஆனா மனுஷன் சொன்ன நோ, பியூட்டிஃபுல். ஆம்பளைக்கு தேவை ஹேண்ட்ஸம், பியூட்டிஃபுல் இல்ல. பொம்பளைக்கு தேவைதான் பசந்து. ஆம்பளைக்கு தேவை பிரேவ், தைரியமும் ஹேண்ட்ஸம்மாவும் இருக்கணும். ஆம்பளை என்ன பண்ணான்? எல்லாத்தையும் எடுத்தான். உலகம் சொல்லிச்சு நைஸ். ஏன்? ஆம்பளோட கண்ணுக்கு பொம்பளை தானே பசந்து, பொம்பளோட கண்ணுக்கு ஆம்பளை பசந்து. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஒன்றை தொடர்ந்து எல்லாரும் பசந்துண்டா அது பசந்தாகிடும். ஐ சைக்காலஜி விளங்குதா? இது பாரு, பசந்து 24 நாளைக்கு இந்த மைக்க சொன்னா ஓ பியூட்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது நார்மலான விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? எடுக்க ஆரம்பிச்சான். பொம்பளை பார்த்தா என்னைய மாதிரியே தனி வரும். எங்க பயப்படுறது என்பது இல்லை. ஒரு லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும். ஜூல போய் சிங்கத்தில் உள்ள சிங்கத்துக்கு சேவை எடுத்து போட்டீங்கன்னா பொம்பளை சிங்கம் எப்படி நடக்குமோ தெரியாது. ஆண்களை சிங்கத்தோட எடுத்தா பார்க்கணுங்களா? உள்ள ஆம்பளை சிங்கத்துக்கு அப்படியே தாடி இருக்கும். எடுத்து சேவை எடுத்து பார்த்தீங்கன்னா பொம்பளை சிங்கம் அதை மதிக்குமோ தெரியல. அதான் நிலைமை. அல்லாஹ் ஏன் ஒரு டிஃபரெண்ட் வச்சான்? வேலிட் ரீசன் இல்லாம, எந்த ரீசனும் இல்லாம அல்லாஹ் ஒரு இப்படி வைப்பானா? நீங்க ஏத்துக்கொள்றீங்களா? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. யா அல்லாஹ், நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லையா அல்லாஹ்? எதையும் வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ்? ஏன்? நீங்க சைக்காலஜிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸம் ஒரு ஆம்புலெட் வர்றது, ஒரு கோழி, ஒரு சேவல். சேவல்கிட்ட ஒரு தன்மை இருக்கு, ஒரு மாதிரியான ஒரு லுக் கொண்டு கொடுக்கும். கோழிட்டு அதை கொடுக்காது. 100 கோழிகளும் கக்கு கக்கு கக்குன்னு கத்தும். ஒரு சேவல் வந்தா போதும், குக்குரு கூக்கன்னு இதாக்கும். அது விரிக்கிற விரிய அழகாக இருக்கும். ஆனா சேவலுக்கு பசந்து கோழி தான், இன்னொரு சேவல் இல்லை. சேவலுக்கு பசந்து இன்னொரு கோழி தான். ஆனா கோழிக்கு பசந்து சேவல் தான். அல்லாஹ் சேவலுக்கு என்ன கொடுத்தான்? இங்க ஒரு கெஜெட்டை கொடுத்தான், இப்படி ஒரு கெஜெட்டை கொடுத்தான். கோழிக்கு அந்த கெஜெட்லாம் இல்லை, இப்படி கொடுத்தான். அதெல்லாம் எடுத்து அறுத்து போட்டீங்கன்னா கோழி சேவலை மதிக்கவே மதிக்காது, துப்பிட்டு போயிடும். இது ஒரு சேவலா? இது என்னப்பா சேவலண்டு? அது சேவலை நோக்கி போகும். உலகத்தில் மனிதன் பைத்தியமானான். எங்க பைத்தியமாக்குறான்? ஷைத்தான் வந்து நுழைச்சான். ஷைத்தான் வந்து கோவத்தை உண்டாக்குவான். அஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் வந்து வறுமை ஏவான், பகுதா கோவத்தை உண்டாக்குவான். எப்படி உண்டாக்கினான்? சைக்கோ ஆக்கினான். எல்லாத்திலையும் சைக்கோ ஆக்கினான். ஆம்பளையை கொண்டு போய் இறுக்கமான ட்ரெஸ் கொடுத்தான், இந்த மாதிரி கொடுக்க சொன்னா, இப்படி குத்த சொன்னா, அந்த மாதிரி கொடுக்க சொன்னா, எல்லாத்திலையும் பைத்தியமாக்கிட்டு கொண்டாந்து கடைசியா பைத்தியமாக்கினான். ஃபேமிலி லைஃப் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆம்பளோட தன்மையை முதல்ல எடுத்துட்டான். எல்லாம் முடிச்சு எடுத்த பிறகு பியூட்டி. இப்போ திருமணம் முடிக்கிறவர் ஃபுல்லாக ஷேவ் எடுத்துட்டு தான் போறார். அவர்கிட்ட ஆம்பளையோடைய தன்மையே வெளியே காட்டுற அளவு கொண்டுமே இல்லை. அப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்லி சைக்காலஜிக்கலி ஒரு பெண்ணுக்கு அந்த உருவம், 4 பேர் தாடி வச்சு ரோட்டில் நடங்க, சாதாரணமாக நீங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணாதீங்க, சைக்காலஜி சொல்கிற ரிசர்ச் எல்லாம் விடுங்க. 4 ஆம்பளை திஹாரியில் நல்ல தாடி வச்சு நீங்கள் ரோட்டில் நடங்க. வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு என்ன நினைப்பு வருதுன்னு கேளுங்க. என்ன வருதுமா உங்களுக்கு? ஆம்பளையில் போறாங்க, வருதா இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வரும், அந்த உணர்வு வரும். ஒரு பெண் முழுக்க மறைத்து போகிறா, அடக்கமாக ரோட்டில் போகிறாங்க. ஒரு ஆம்பளை என்ன வருதுன்னு கேளுங்க. பெண்கள் போகிறாங்க, நாங்கள் ஒதுங்கணும். அது வரும், அந்த மரியாதை வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்தந்த உணர்வுகள் ரப்புல் இஸ்ஸத்துக்கு மட்டுமே தெரியும். இதை தூக்கி வீசி போட்டு ஹில்டன்ல கல்யாணம் எடுத்தான்னு, கலதாரில் கல்யாணம் எடுத்தான்னு முசீபத்து உண்டாகியாச்சு. எல்லாத்தையும் வலிச்சு பொம்பளையானா, அடி உனக்கு ஆம்பளைக்கும் என்ன வித்தியாசம்? எங்க வித்தியாசம் இருக்குது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால லீடர்ஷிப் நம்பர் 1, லீடர்ஷிப் கட்டாயமாக அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அமெரிக்கா சுத்தமாக அதை மறுக்குது. அமெரிக்காவில் லீடர்ஷிப்பா அப்படி ஒன்று இல்லை, நானும் அவரும் சமன். அது எப்படி சமனாகலாம்? நீங்க நம்புறீங்களா சமனாகலாம் என்று? உங்க கல்வி ஏற்றுக்கொள்வதா? இல்லை, நானும் தொழிலுக்கு போலாமே. இல்லை, தொழிலுக்கு போலாம். அதுக்காக வேண்டி ஆம்பளைக்கு பால் கொடுக்க இயலாது, ஆம்பளைக்கு ஒரு புள்ளையை பெத்தெடுக்க இயலாது. ஆனா பொம்பளைக்கு அது செய்யலாம். பொம்பளைக்கு சிலது செய்ய இயலாது, ஆம்பளைக்கு அதை செய்யலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆம்பளை ஆம்பளையாகும், பொம்பளை பொம்பளையாகவும் இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை போகும். 2 பேருமே பொம்பளை ஆனாலும் போகாது, 2 பேரும் ஆம்பளை ஆனாலும் போகாது. பொம்பளைகளை என்னாக்கி நான் செய்தான், ஆம்பளை ஆக்க ஆரம்பிச்சான். நான் சொல்றேன், அடிக்கடி முதல்ல சொல்லுவேன், வீடுகளுக்கு போனா அந்த ஆரம்ப காலத்தில் முஸ்லீம் வீடுகளில் எட்டி தான் பார்ப்பாங்க.
நான் சின்னத்திலே எங்கள் குடும்பத்தார் எனக்கு தெரிய ஆம்பளை வந்தால் கேட்டுனால எட்டி பார்த்து இல்லையே அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இன்றைக்கு என்ன ஆகுது? இன்றைக்கு அப்படி ஆப்போசிட்டாக மாறிட்டு ஆம்பளை வீட்டில் யாராவது வந்தால் வெக்கப்பட்டு கடை உள்ளே போகிறான். பொம்பளை பிள்ளை வந்து மச்சான் அப்படின்னு முன்னாடி வர்றா. எல்லாம் தலைக்கீழ. அது ஏன் நாங்கள் வெக்கப்படணும் கேட்குறா. சோஷியல் மூமெண்ட்ஸ். நாங்கள் இதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. என்ன இருக்குது? நாங்கள் அப்படி தான் உடுப்போம். எங்களுக்கு என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டோட்டலா மனிதன் ஒரு மனநோய்க்குள்ள ஆக்கப்பட்ட உங்களுக்கு விளங்குதா? நீங்க புரியுறீங்களா? நீங்க புரியுவீங்க. ஒரு உண்மையாக மனநோய்க்குள்ள மனிதனை ஆக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை வாழண்டா அவன் சண்டை பிடிப்பானா வாழுவானா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். 2 மனநோயாளியை கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு வாழுங்கன்னு சொன்னா அவங்க மனநோயாளி. அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்கள வாழ வைங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டில் நல்லா புரியுங்க. யஹூதியும் நசாராவும் அவர்கள் என்னத்தான் வாழ்ந்தாலும் அவர்கள் வழி தவறி விட்டார்கள். ஷைத்தான் அவர்கள் மூலமாக எங்களை வழிகெடுத்துறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவர்கள் ஒரு புந்துல பூந்தா நீங்களும் பூருவீங்க, அவர்கள் பின்பற்றுவீங்க. அதுதான் படித்தவர்களாம். ஆனால் படித்தவர்களுக்கு இயல்பு தெரியாதா? தெரியும், நல்லாவே தெரியும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது? எப்படி அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, பொம்பளை வாயடைச்சு வீட்டில் போய் சத்தம் இல்லாமல் இருக்கிறதா? மஷூரா சொல்லலாம். ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது மாப்பிள்ளையை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதான் போறார். இவர் செஞ்சாலே இப்படி தான். அவர் ஏதாவது செஞ்சா தூத்துட்டாருன்னு வைங்கள கூட பசங்க தூத்திருக்கிறீங்க. இப்போ யார் லீடர்? ஒரு ராஜா இருக்கிறார். ராஜாக்கு பக்கத்தில் மன்னர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. மற்றவங்க மன்னரோட எப்படி நடப்பாங்க? லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொண்டா எப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும் சொல்லிக் கொடுக்கலாம். பிழைகள் நடக்கும். ஆனால் அவரை மிஞ்சி நீங்கள் பேசக்கூடாது. நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். மஷூரா வைக்கலாம். ஃபைனல் டிசிஷன் பிள்ளைகள் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் தலைவர் தான் எடுக்கணும். அதை கொடுக்காத பட்சத்தில் ஒரு ஆம்பளை ஓடுவான். பொம்பளைக்கு நெருங்க முடியாது.